திமுக கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்ட்டு சங்கிகள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக கட்சியில் வந்து மேற்கொண்டு கூட்டணிகள் வந்து சேர்றதுனால சங்கிகள் தற்குறிகள்லாம் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குது இணையத்தில் பார்த்தா. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. தோக்குறவங்களோட போய் கூட்டணி வச்சு நம்மளும் சேர்ந்து தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி திமுக எங்களோட இலக்கு வந்து 118 அடையிறதில்ல, 200 இலக்கு. 118 இருந்தாவே போதும், முதலமைச்சர் ஆயிடுவார். எங்களோட இலக்கு 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெல்லணும். நாங்கள் 199 ஜெயிச்சா கூட வருத்தம் தான் படுவோம், இலக்கில் ஒன்று தோத்துட்டோமே அப்படின்னு தான் நினைப்போம். அப்போ உங்களோட இலக்கு வந்து எங்களுக்கு 200க்கு மேற்பட்ட தொகுதியணும். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் அந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த ஏலத்தில் ஏற்றுவாங்கல்ல 200, நான் 201 அப்படின்ற மாதிரி. என்றைக்கு திமுக கூட்டணி 200ன்னு போட ஆரம்பிச்சிச்சோ இந்த சங்கிகள் தற்கொலை கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா 210, தற்கொலை வந்து 264, அதுகளுக்கு எத்தனை தொகுதி இருக்குன்னே போது தெரியலை. இது வந்து அடிமை கூட்டங்கள் வந்து 210 அப்படின்ற மாதிரி வாயில் போட்டுக்கிற வேண்டியதாக. சும்மா 100 200ன்னு பேசிக்கிறேன். ஒன்று சொன்னோம்னா வெற்றி பெறணும். 40லேயே வெல்லுவோம், நம்மளை 40லேயே வென்றோமா இல்லையா? ஏன்னா திமுக நிற்கிற தொகுதியில் மட்டும்தான் வெல்லணும்ல, கூட்டணி கட்சிகளையும் ஜெயிக்க வைக்கணும். இன்றைக்கி சிவகங்கையில் இருந்ததுன்னா தெருவா லஞ்சம் கார்த்திகை சிதம்பரத்தை ஜெயிக்க வைக்கணும்ன்றது. அது எங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் தலைமை அறிவிச்சிருக்கு, வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, ஒரு கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க. தோத்தா நமக்கு ஒரு கெட்ட பேர், நம்ம தொகுதி கெட்ட பேர் அப்படின்றதில் தான் ஒவ்வொரு சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து பேருமே 6 தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் வேலை பார்த்தோம். ஏன்னா ஜெயிக்க வைக்கணும். பிடிக்காதுன்றால் அப்புறம் கூட்டணியில் வந்து அறிவித்து நம்மளுக்கு முதலமைச்சர் அறிவிச்சிட்டாருன்னா 40லேயுமே முதலமைச்சர் நிற்கிறாத நாங்கள் நினச்சோம். இப்போ எங்களை பொறுத்தவரை 234 தொகுதியிலையும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நிற்கிறதா நினச்சி தான் வேலை பார்ப்போம். அது வந்து திமுக பொறுத்தவரை எத்தனை சீட்டுன்றதெல்லாம் இல்லை, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சட்டமன்ற உறுப்பினர். உங்கள்கிட்ட நீங்கள் 50 வாங்கினா கூட ஒன்று கூட ஜெயிக்க முடியாது. நாங்கள் 5 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் இங்கே சீட்டாக ஜெயிக்க முடியும். முதலமைச்சர் எத்தனை கொடுக்குறாரோ அத்தனையும் வெல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் உழைப்பை கொடுக்குறாங்க. மக்கள் இன்றைக்கி வந்து எழுச்சியோடும் புரட்சியோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வந்து விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அங்கே செதறி தற்கொலைகளில் வந்து சங்கி கூட்டங்கள் இவர்களுக்கெல்லாம் சும்மா ஏதோ பேசணுன்றக்கான செய்கிறாங்களே தவிர அவங்க தோப்பம்னு தெரிஞ்சு தான் களத்தில் நிற்கிறாங்க. எடப்பாடிக்கு தெரியும், என்றைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சோமோ அன்னைக்கே நம்ம தோப்பம்ன்றது அடிமை எடப்பாடிக்கும் தெரியும், கூட இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும். வேறு வழி இல்லாமல் அவங்க மேலே உள்ள வழக்குகளை வச்சு பண்ணி மிரட்டி ஒடுக்கி இந்த கூட்டணின்னு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வெல்ல முடியான்றது எடப்பாடிக்கும் தெரியும். இன்றைக்கி தற்கொலை நிற்கிது இல்லை, அதுகளுக்கும் தெரியும். ஓட்டை பிரிக்கணும், அதுகளோட நோக்கம் அவ்வளோதான், வேறு ஒரு நோக்கம்